வெல்கம் டு ஜேசி ராயல் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ட்ரெடிஷ்னலாக செய்யக்கூடிய பால் கொழுக்கட்டை ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு 1 கப் அளவு பச்சரிசி எடுத்துருக்கிறேன். இப்போ இது கூட நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் வெதுன்னு இருக்கிற தண்ணியை சேர்த்து நம்ம இப்போ கலந்துக்க போகிறோம். தண்ணி ரொம்ப சூடாக இருக்குன்னு தேவையில்லை, நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் போதும். இப்போ தண்ணி சேர்த்து நம்ம மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்தாச்சு. இது உருண்டைகளை நம்ம உருட்டி போட்டுடலாம். அதுக்கு ஒரு பிளேட் எடுத்து வச்சுட்டு இப்போ கையில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணியிருக்கிறேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு எடுத்து திரட்ட ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சமாக நீங்கள் மாவு எடுத்துக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம். இதான் நம்ம முன்னாடிலாம் இந்த மாதிரி தான் நம்ம செய்வோம். பாட்டி காலத்துலலாம் இந்த மாதிரி தான் கைகளாலே இது நம்ம உருட்டி செய்வோம். இப்போல்லாம் நம்ம முறுக்கு குழல் யூஸ் பண்ணி பிழிஞ்சு எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி கைகள்லேயே நம்ம உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா மாவுமே நம்ம இதே மாதிரியே உருட்டி எடுத்துக்குவோம். இந்த மாதிரியே நம்ம எல்லா மாவுமே உருட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு இல்லை கையில் செய்கிறதுக்கு நேரமாகுது அப்படின்னா முறுக்கு பிழிகிற குழலை யூஸ் பண்ணி நீங்கள் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ எல்லா மாவையும் நம்ம உருண்டைகளாக உருட்டியாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு அரை பாத்திரம் அளவுக்கு நான் தண்ணி எடுத்திருக்கேன். இதுக்கு தண்ணி அளவுலாம் எதுவும் கிடையாது. ஒரு 3 கப் தண்ணி இருக்கும். ஸோ இந்த தண்ணி நல்லா நமக்கு கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற உருண்டைகளை இதில் சேர்த்துக்கலாம். முக்கியமாக நமக்கு தண்ணி நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம உருண்டைகளை சேர்க்கணும். இல்லைன்னா நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டைகள்லாம் கரைஞ்சி போயிடும். இப்போ தண்ணி நல்லா நமக்கு கொதிச்சு வரட்டும். தண்ணி நல்லா நமக்கு கொதிச்சிச்சு. நம்ம செஞ்சு வச்சுருக்க உருண்டைகளை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நீங்கள் உடனே கிளறி விடக்கூடாது. கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நீங்கள் கிண்டிக்கலாம். எல்லா உருண்டைகளையும் நம்ம இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம கரண்டியை வச்சு கிளறி விட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு உடஞ்சி போய் கரைஞ்சிடும். கரண்டி எதுவும் இப்போ நம்ம போட வேண்டாம். இப்போ கொழுக்கட்டைகள் பாதி அளவுக்கு நமக்கு வெந்திருக்குது, முழுசாக இன்னும் வேகலை. இது கூட 1 கப் வேக வச்ச பாசிப்பருப்பு நல்லா குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட நான் 1 டீஸ்பூன் பச்சரிசி மாவை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். அரை கப் தண்ணி அளவுக்கு கரைச்சி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். எதுக்காக இது சேர்க்குறோம்னா நமக்கு ஒரு திக்னஸ் கொடுக்கும் இந்த பால் கொழுக்கட்டை. ஸோ அதுக்காக நம்ம இந்த கலவை இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 ஏலக்காவும் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா நமக்கு இனிப்பு அப்போ தான் நல்லா நமக்கு தூக்கி கொடுக்கும். ஸோ ஒரு பிஞ்ச் நான் உப்பு சேர்த்துருக்குறேன். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1 கப் அளவு வெல்லம் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். பத்தலைனா கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இல்லை அதிகமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கம்மியாகவும் சேர்த்துக்கலாம். இப்போ வெல்லம் நல்லா நமக்கு கரைஞ்சி வரட்டும். இப்போ நமக்கு நல்லாவே வெந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கூட தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேங்காய் துருவல் நல்லா பிடிக்கும்னா நீங்கள் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். இல்லை பிடிக்காதுன்னா நீங்கள் தேங்காய் துருவலை ஸ்கிப் பண்ணிடலாம். இது கூடவே ஒரு அரை டம்ளர் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு தான் சேர்க்கணும். இல்லைன்னா உங்களுக்கு திரிஞ்சு போன மாதிரி ஆயிரும். ஸோ இப்போ நம்மளுக்கு எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுறலாம். இப்போ நமக்கு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. பாரம்பரியமாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பால் கொழுக்கட்டை ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை வேறொரு ரெசிபியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.